ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான வடை தான் செய்ய போகிறோம். இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. வடை செய்யணும் அப்படின்னு ஆசை வந்தாலே போதும், அதை ஊற வச்சு அரைச்சி செய்கிறதுக்குள்ளே நமக்கு வடை சாப்பிடணுங்கிற ஆசையே போயிடும். ஆனால் இனி வடை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வடை செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக அவலை வச்சு நம்ம வடை செய்ய போகிறோம். நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வாங்க அவலை வச்சு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற அவல் வந்து பார்த்திங்கன்னா கெட்டி அவல். நீங்கள் வந்து பேப்பர் அவல் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். இந்த கப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லி கப் தான் இது. அவலை முதல்லையே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. தூசி எல்லாம் நிறையா இருக்கும். நான் வந்து இப்போ அவல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2-3 முறை நல்லா அலசி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம அவலை ஊற வச்சுக்கணும். அவல் வந்து நல்லா கூழ் மாதிரி மசிகிற அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அப்பப்போ வந்து நீங்கள் கையில் கொஞ்சம் கலந்து கொடுங்க. மேலே இருக்கிற அவல் வந்து அடியில் போயிட்டு அப்போ தான் நல்லா ஊறி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் அவல் தான் போட்டிருந்தோம். ஆனால் ஊற எவ்வளோ அதிகமாக வந்திருக்கு பாருங்கள். தண்ணி வந்து நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து கெட்டி அவல், அதனால் ஊற கொஞ்சம் லேட் ஆகும். 5 நிமிஷம் நான் சொன்னது, ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நல்லா நம்ம கையில் இப்படி அவலை எடுத்து மசிச்சோம்னா மசிகிற அளவுக்கு ஊறணும். அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையாவே சேர்த்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஊற வைக்கலாம். அரை மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி வரும். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா அவலை வந்து பிழிஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. நான் வந்து பாருங்கள் தண்ணி வந்து கரெக்டாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி பிழிஞ்சு எடுக்கிற அளவுக்கு இல்லவே இல்லை பாருங்கள். அதனால் நான் வந்து அப்படியே இப்போ அவலை சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அவலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது கூடவே அரிசி மாவு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற ரவை வந்து வறுக்காத ரவை தான். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவல் வந்து நல்லா மசியணும். இப்போ நம்ம வடைக்கெல்லாம் மாவை அரைப்போம் பாருங்கள் நைஸாக, அந்த மாதிரி அவல் வந்து ரொம்ப நைஸாக ஆகணும். அதனால் நல்லா ஊற வச்சுக்கிட்டு கையில் மசிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தோம்னாலே போதும். நல்லா அவல் வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். ஒருவேளை நீங்கள் அவலில் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு ஒழுங்காக பிழியாமல் சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவை எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் பிசைஞ்சிக்கிட்டேன். அவலை நல்லா நைஸாக கையிலேயே நான் வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடையை விட வடைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணுறதை விட ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்து செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. இது கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ வடை செய்கிறதுக்கு. இப்போ இது கூட ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ அவல் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். எப்படியும் வடையில் போட்டால் கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் வந்து கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வடை இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு நம்ம எடுத்து மெதுவடை மாதிரி போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. உங்களுக்கு மெதுவடை மாதிரி பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கார வடைலாம் நம்ம செய்வோம் பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிட்டு இதே மாதிரி கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வடை எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் தட்டிக்கோங்க. நான் வந்து இப்போ மெது வடை மாதிரி தட்டுறேன். நார்மல் கார வடை மாதிரி கூட நீங்கள் தட்டிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் போட்டதுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 30 செகண்ட் கழித்து நீங்கள் கரண்டி வச்சு கலந்து கொடுத்தீங்கன்னா தனித்தனியாக வந்துடும். எண்ணெயில் போட்டதுமே கரண்டி வச்சு கலந்து கொடுக்கக்கூடாது. ஒரு 30 செகண்டாவது விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். நான் வந்து மெது வடை மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் இலக்கமாக நான் வந்து மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கார வடைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அரிசி மாவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா தண்ணி சேர்க்காம கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நான் முதல்ல போட்ட வடை வந்து நல்லா வெந்து மேலேயும் கலர் வந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். நான் சொன்ன அளவே தான் நீங்கள் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் அவல் வச்சு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வடை செஞ்சாச்சு. நம்ம நிறைய வடையை வந்திருக்கு. அவல் வடை வந்து செய்யறதுக்கு மொத்தம் 3 டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த 3 டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக மொறுமொறுன்னு வரும். முதல் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவலை வந்து ஊற வைக்கிறது. அவல் வந்து கையில் எடுத்து மசிச்சு அப்படியே கூழ் மாதிரி மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு அவலை நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷங்கிறது நீங்கள் அதிகமாக கூட ஊற வச்சுக்கலாம். இல்லை 10 நிமிஷமே கூட தண்ணி நிறைய சேர்த்து ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு சேர்த்து மாவு பிசையிறது. அரிசி மாவு வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக கூட சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் அவல் வந்து இலக்கமாக இருந்துச்சுன்னா அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா கெட்டியாக நம்மளால் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். அப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா எண்ணெய் குடிக்காமல் வரும். 3வது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் நம்ம வடை செஞ்சு எடுக்கிறது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு மாவை தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் தீயை வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ண வேணாம், ரொம்ப மீடியம்லேயும் வச்சு குக் பண்ண வேணாம். மீடியமில் வச்சு நம்ம குக் பண்ணும்பொழுது வேக வேக எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிரும். அதே ஃபுல்லாக வச்சு குக் பண்ணும்பொழுது மேலே சீக்கிரம் கலர் வந்துடும், ஆனால் உள்ள மாவு அப்படியே பச்சையாகவே இருக்கும். இந்த 3 டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வடை ரொம்ப சூப்பராக வரும். நம்ம உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணி மெது வடை தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவலில் தான் நம்ம செஞ்சோம் அப்படின்னு தெரியவே தெரியாது. மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வடை சூப்பராக வந்திருக்கு. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் அவல் வச்சு நல்லா டேஸ்டியான வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.